வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தகவல் செயலாக்கத்தில் பயிற்சி 5.1ல் 1வது கணக்கில் 3வது கணக்கும் 4வது கணக்கும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1வது கணக்கில் 1வது கணக்கும் 2வது கணக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. கீழ்காணும் எண்கணித கோவைகளை மரவுரு வரைபடமாக மாற்றுக. அதில் பாருங்கள், 3வது கணக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1வது கணக்கும் 2வது கணக்கும் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இன்றைக்கி 3வது கணக்கு பார்க்குறோம். 3 × 5 மைனஸ் ப்ராக்கெட் 4/2. இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. ரெண்டுக்கு நடுவில் மைனஸ் குறி இருக்குது. அந்த மைனஸ் குறியை எடுத்து நம்ம போட்டுக்குவோம், எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு எழுதிட்டு லெஃப்ட் சைடு ஒன்று இருக்குது, ரைட் சைடில் ஒன்று இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் ஒரு கோடு வரைஞ்சிட்டு இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்துக்குவோம். லெஃப்ட் சைடில் 3 × 5 3 × 5 அப்படி இருக்கா, 3 பெருக்கல் குறியீடு இருக்குது. அந்த பெருக்கல் குறியீடு எடுத்து போடுவீங்க. 3 பக்கத்தில் பெருக்கல் குறியீடு இருக்கிறதுனால பெருக்கல் குறியை போட்டாச்சு. அடுத்து 3 5 2 நம்பர் இருக்குது. லெஃப்ட் சைடில் 3 இருக்குது, ரைட் சைடில் 5 இருக்குது. அப்போ 3 × 5 3 × 5. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடில் முடிச்சாச்சு. அடுத்து ரைட் சைடில் 4/2. 4க்கும் 2க்கும் நடுவில் என்ன இருக்குது, வகுத்தல் இருக்குது, வகுத்தல் குறியீடு இருக்குது. அந்த வகுத்தல் குறியீடை எடுத்து போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் 4 லெஃப்ட் சைடு இருக்குது, 2 ரைட் சைடில் இருக்குது. அது ரெண்டுத்துக்கும் தனியாக கோடு போட்டுட்டு 4 2 4/2 4/2. அவ்வளோதான் இந்த கணக்கோட மரவுரு வரைபடம். அடுத்து 4வது கணக்கு. ஓப்பன் ப்ராக்கெட் 2 × 4 + 2 க்ளோஸ் ப்ராக்கெட் × 8/2. ஓகேவா, இது 2 டேர்மாக இருக்குது. இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்குது, பெருக்கல் குறியீடு இருக்குது. அந்த பெருக்கல் குறியீடை எடுத்து போட்டுக்குவோம். பெருக்கல் குறியீடு போட்டதுக்கப்புறம் 2 டேர்ம் இருக்கிறதுனால 2 கோடு போடுறோம். 2 கோடு போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார 2 டேர்ம் இருக்குது. இதுவும் 2 × 4 1, அப்புறம் 2ங்கிறது. அதுக்கு நடுவில் ப்ளஸ் குறி இருக்குது. அந்த ப்ளஸ் குறி எடுத்து போட்டாச்சு. அது ப்ளஸ் குறி போட்டதுக்கப்புறம் 2 ஒன்றே இருக்குது. அந்த 2 ரைட் சைடில் இருக்குது. அந்த 2 அப்படியே போட்டுருவோம். அடுத்து இங்கே பாருங்கள், இதில் 2 டேர்ம் இருக்குது. 2 × 4 அப்படி இருக்கா. அந்த பெருக்கல் குறியீடை இங்கே போட்டுருங்க. அந்த 2 4க்கும் 2 கோடு போடுங்க. லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு 2 4 2 × 4 2 × 4. ஓகேவா, இந்த பேர் லெஃப்ட் சைடு முடிச்சாச்சு. அடுத்து ரைட் சைடு. ரைட் சைடு பார்த்தோம்னா 8/2 8/2 இருக்குது. 8ஐயும் வகுத்தல் இருக்கிறனால வகுத்தல் எடுத்து எழுதியாச்சு. இப்போ 8 லெஃப்ட் சைடு இருக்குது, 2 ரைட் சைடில் இருக்குது. இப்போ 2 கோடு போட்டுட்டு லெஃப்ட் சைடு உள்ளதை லெஃப்ட் சைடு எடுத்து எழுதுவோம், ரைட் சைடில் உள்ளதை ரைட் சைடு எடுத்து எழுதுவோம். 8/2. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்